வணக்கம் ஈஸ்ட் நேயர்களே. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வர்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கும் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஒர்க் பண்ணுற ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, கோவிட் டைமில் வந்து அகேன் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆட்கள் பற்றாக்குறை இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 20 ஹவர்ஸை அதுக்கும் மேலே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கெனடியன் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கெனடியன் கவர்மெண்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி 2024ஓட இது நிறைவு பெறுது. அதாவது இன்னையோட இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகுது. காலாவதி ஆனதுக்கு அப்புறம் இது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இக்கு வச்சிருந்தாங்க கெனடியன் கவர்மெண்ட். அதை தொடர்ந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தோட இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 24 ஹவர்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 ஹவர்ஸ் எதனால் கொண்டு வரோம் அப்படின்னா, ரீசனபிளான ஒரு ஹவர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து 2 ஃபுல் டைம் 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டை வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம். மெயின்வால் அவங்க ஸ்டடீஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு ரீசனபிளான ஒரு ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரி செப்டம்பர் மாதம் மட்டும்தான் இந்த செப்டம்பர் மாதத்தோட 24 ஹவர்ஸ் வருது. ஸோ இந்த செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில், அதாவது இந்த மே 1 to செப்டம்பர் வரைக்கும் என்ன மாதிரியான நிலைமை அப்படின்னா, மறுபடியும் 20 ஹவர்ஸுக்கு திரும்ப போகிறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் மே 1 செப்டம்பர் வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் 20 ஹவர்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது இன்னொரு மிக அதிர்ச்சியான ஒரு செய்தி தான். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து ஓகே, ஸோ 24th அதாவது செப்டம்பருக்கு அப்புறம் தான் இந்த 24 ஹவர்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும், இந்த இடைப்பட்ட காலத்துலேயும் 20 ஹவர்ஸ் மட்டுமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் கெனடியன் கவர்மெண்ட் சொன்ன ஒரு விடயம், இங்கே வர இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும்தான் வராங்க. அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து அகேன் கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸை பெறுறதுக்கு ஒழிய இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வீசா ஒர்க் வீசாவாக மாறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நாங்கள் இந்த ஒரு முக்கியமான ஒரு ரூலை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகேன் இது நிறைய ஒரு அதிர்ச்சி தர்ற ஒரு விஷயம் தான். பட் பல பேர் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு தான் இது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். Until then, bye bye, take care. This is Rashita. Bye.